வணக்கம். இன்னைக்கு கீதா சமையல் அறையில் நம்ம பார்க்க போகிறது தலைவலி, தலைபாரம், தலையில் நீர் கோர்த்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதற்கான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெமெடி என்ன அப்படின்னா சுக்கு பத்து. ஸோ சுக்கு பத்துக்கு நான் இன்னைக்கு வந்து ரா சுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சுக்கு பவுடர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரா சுக்கில் ஒரு சின்ன துண்டு எடுத்து பவுடர் ஆக்கி அதுக்கப்புறம் பத்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு சின்ன துண்டு எடுத்து இந்த மாதிரி உரலில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி உரல் இல்லை அப்படின்னா 4-5 சுக்கை வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போ அதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சுக்கு பவுடரை எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போது பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரோட நம்ம வந்து வெது வெதுப்பான பால் வந்து சேர்க்க போகிறோம். பால் வந்து கண்டிப்பாக வெது வெதுப்பாக இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்க கூடாது, ரொம்ப ஆரியும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சுக்கு பவுடரோட வந்து குளிர்ந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிடாதீங்க. வெது வெதுப்பான பால் கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி அதை தலையில் அப்ளை பண்ணி ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவே காஞ்சி எல்லாமே விழுந்துடும். நீங்கள் வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து தலைவலிக்கு, தலைபாரம், தலை நீர்க்கட்டுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெமெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்து ரெண்டாவது ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு. ஸோ இந்த கிராம்பை வந்து டைரெக்டாகவே பவுடராகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கிராம்பை எடுத்து கொஞ்சம் தட்டி பவுடர் ஆக்கி அதே மாதிரி வார்ம் மில்கோட மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் துளசி இருந்துச்சுன்னா துளசியும் சேர்த்து வச்சு அரைச்சி கூட பத்து போட்டுக்கலாம். இதுவுமே வந்து ஒரு நல்ல ரெமெடி தலைவலிக்கு. தலை பாரமாக இருந்தாலுமே ஸோ இந்த மாதிரி பண்ணி போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ரிலீஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை. ஸோ பட்டையுமே பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பட்டையை எடுத்து நல்லா பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் வார்ம் மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தலைவலி வந்து உடனே குணமாகும். ஸோ இதையுமே ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4வது ரெமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமம். ஸோ ஓமம் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஓமம் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணுறப்பவே 1 ஸ்பூன் ஓமத்தை அதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஓரளவு சூடான உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கற்பூரம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 துண்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயில் போடுங்க. அந்த சூட்லேயே வந்து நல்லா வந்து கரைஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா அந்த எண்ணெயை எடுத்து தலையில், நெஞ்சில், பின்னாடி முதுகுலெல்லாம் போட்டிங்க அப்படின்னா இது சளிக்குமே நல்ல ரெமெடி. அதே மாதிரி தலையில் நீர் கட்டி இருக்குது, தலைவலி, தலை பாரமாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்குமே இது ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 4யுமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.